ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா குப்தா பவன் ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயின்னு இருந்தது. சரி எப்படா முடியும் இந்த ரெஸ்டாரண்ட்டு எப்படா ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஏன்னா ஒரு 5 இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் இருக்கிற குப்தா பவனில் சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஆதென்டிக்கான ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைலில் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் இந்த குப்தா பவன் ஓப்பன் ஆனவுடனே நாங்கள் போயிருந்தோம். ஃபெஸ்டிவல் சீசனில் நாங்கள் போயிருந்ததால் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. கிஃப்ட் ஹேம்பர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கோ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ போகிறோன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ஹேம்பர்ஸ் வந்து நம்ம அழகாக வாங்கி கொடுக்கலாம். அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. டெக்கரேஷன் ஒர்க்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன விற்கிறாங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு, ஸ்வீட் ஐட்டம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் மேலே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் மேலே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே சாட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சி நாங்கள் போயிருந்தோம். ஆனால் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா இங்கே சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃப்ளோர் மேனேஜர் சொன்னார். ஹோட்டல் பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சி போச்சு. புது ரெஸ்டாரண்ட்டுன்றதால ஆம்பியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக நீட்டாக இருந்தது. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா கச்சோரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது கூட சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கச்சோரியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆதென்டிக்கான நார்த் இண்டியன் ஸ்டைலில் டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக இருந்தது. கொஞ்சமாக சாஸ் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. சாஸ் இல்லாமலே கூட சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணது பானிபூரி தாங்க. இந்த பிளேட்டில் 6 பூரி தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணது பாவ் பாஜி தாங்க. பாவ் பாஜியோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணது பூரி பாஜி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பூரி பாஜி கூட பார்த்திங்கன்னா நமக்கு சன்னா மசாலா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூந்தி ராய்த்தா கொடுத்துருந்தாங்க. பூரியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதனால் வந்து ஃப்ளோர் மேனேஜர் டேபிளாக வந்து நம்மக்கிட்ட ரிவ்யூ கேட்டுட்டு இருந்தார். ரிவ்யூ கேட்டுட்டு இங்கே வந்து சாக்லேட் தோசை எக்ஸலண்ட்டாக இருக்கும், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ சாக்லேட் தோசைன்னு சொன்னோடனே குழந்தைங்க எனக்கு வேணும்னு கேட்டாங்க. சரின்ட்டு ஒரு சாக்லேட் தோசையுமே வாங்கிட்டோம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பொரி தோசையும் வாங்கியிருந்தோம். இது கூட சாம்பார் கொடுத்துருந்தாங்க. சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிரில்டு சாண்ட்விச் வாங்கியிருந்தோம். சாண்ட்விச்சோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. உள்ள ஸ்டஃபிங் வந்து மயனஸ் கூட நல்ல ராவாக கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கிரில்டு சாண்ட்விச்ன்றதால மேலே வந்து கிறிஸ்பியாக இருந்தது, உள்ள சாஃப்டாக நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா ஹாட் குலாப் ஜாமுன். அது என்னது ஹாட் குலாப் ஜாமுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இந்த குலாப் ஜாமுன் வந்து நல்லா சுட சுட கொதிக்க இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்த உடனே ட்ரை பண்ணி பார்த்தோங்க. அந்த ஜீராவோட அந்த குலாப் ஜாமுன் எடுத்து வாயில் வைக்கிறப்போ கொதிக்க இருந்தது. வாய் சுட்டே போச்சு, அந்தளவுக்கு சூடாக இருந்தது. லாஸ்ட்டாக ஒரு காஃபியோடு முடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பில்லை பார்த்தோன்னே தான் ரொம்பவே எங்களுக்கு தலையே சுற்றி போச்சு. அந்தளவுக்கு பில்லு வந்து ப்ரைஸ் ஹையர் சைடில் இருந்தது. ஒரு தடவை வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி சாப்பிட்லாம், எல்லாமே ஓகே. ஆனால் பானிபூரி மட்டும் 5 பூரியை வச்சு ஒரு பிளேட் பானிபூரியோட ப்ரைஸ் வந்து 69 ருபீஸ்ன்ட்டு கொடுத்துருந்தாங்க. இத்தோட இந்த ஹோட்டலுக்கு ஒரு கும்பிட போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.